ஒரு ஆயத்தை சொல்லிவிட்டேன். வமன் ஆரவ அன்திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்க். யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறாங்க, நம்மளுடைய ஞாபகத்தை புறக்கணிச்சாங்க, அவர்களுடைய ஜீவியத்தை நம்ம நெருக்கடியாக்கி, அவர்களுக்கு உண்டு நெருக்கடியான ஜீவியம். வாழ்க்கையில பரக்கத்து இருக்க, ராகத்து இருக்கா, சிரமமான முறை இருக்கா, சந்தோஷமா வராது, சல்லிசா வரும், கஷ்டப்பட்டு வரும், கவலை சஞ்சலம் எல்லாத்துக்கும் பின்னாலும் வரும், பரிதவிச்ச நிலையில வரும். நல்லடியார்களுக்கு அப்படி இல்லை, ரிஸ்கும் கரீம் அவர்களை தேடி போகும். நம்மளுடைய ஷேக் நாயகம் ஒரு தடவை இங்கே பயான்ல சொன்னாங்க, இதுக்கு முன்னால நான் காசு தேவைப்பட்டா ஏன் ஜேபுல கை போட்டுக்கிட்டேன், இப்போ உங்களுடைய துவா பரக்கத்துல காசு தேவைப்பட்டா அல்லாவுடைய ஜேபுல கை போட்டு எடுத்துக்கிறேன். அது எங்களுடைய கல்விகள்லாம் ஒரு ஆட்ட ஆச்சு. அப்துல்லா வழி கல்யாணத்தை நடிக்கும், உபீதுல கல்யாணம், இந்த இங்க ஒரு மேடை போட்டுங்க, அதை சர்க்கார் சொன்ன, இதுக்கு முந்தைய காசு தேவைப்பட்டா ஏன் ஜேபுல கை போட்டு எடுக்கிறேன், இப்ப அல்லா எனக்கு அவ்வளவு அந்தஸ்து கொடுத்தா தேவைப்படும் போதெல்லாம் நான் அல்லா ஜேபுல கை போட்டு எடுத்துக்கிறேன் சொல்லிவிட்டாங்க. குறிப்பா என்ன பார்த்தா சொன்னாங்க, நானும் அந்த இஷாவுக்கு ரொம்ப செய்யணும். ஒரு காலத்துல இருந்து ஃபைஸ் இஷா நாங்க காசுக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருந்தோம்ப்பா, அது எங்க இருந்து போய் பார்த்து பிடிச்சிட்டு வந்துடணும், எடுத்துட்டு வந்துட்டு அப்படி போனது. இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சுட்டா, காசு என் பின்னால ஓடி வர்ற மாதிரி செஞ்சுட்டான். என்ன அதை விட்டு தப்ப முடியல, ஏன்னா துரத்தி துரத்தி அடிக்குது இந்த காசு. சர்க்கார் சொன்னது நம்ம கல்வி ஏத்துக்குச்சு. என்ன சில ஆலிஃபின்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனுஷன் அல்லாவை தேடாம துனியாவை மட்டும் தேடுவாங்க. அதாவது அல்லாஹு தாலாவுடைய வணக்க வழிபாடு விட்டு விட்டான், தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, திக்ர் இல்லை, ஃபிக்ர் இல்லை, குர்ஆன் ஓதுறது இல்லை, அல்லாவுடைய சிந்தனையே இல்லை. துனியா தான் சதம் உண்டு, எப்படியாச்சும் தன் முயற்சிகளை கொண்டு தேடி பிடிச்சிட்டு கவுந்து கிடக்கிறான். அந்த மாதிரி நேரத்துல துனியாவை உத்தரவு போட்டுறான் அல்ல, நீ ஓடிக்கிட்டே இரு, இவன் உன் பின்னால நாய் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கட்டும், சீக்கிரம் அவன் கைக்கு வசப்பட. கடைசியில் நம்ம மகரூமாக்குறது இல்லம்மா, நீண்ட உழைப்பு பிரயாசங்களுக்கு பின்னால, சிரமங்களுக்கு பின்னால கொஞ்சோண்டு கொடுத்தோம். அப்ப துனியா உத்தரவுன்னா என்ன தேடாம ஒன்ன தேடுறவனுக்கு சீக்கிரம் ஆகப்படாது. அதே நேரத்தில் அல்லாஹ் உத்தரவு மறு உத்தரவு என்ன பண்றான், ஒன்ன தேடாம என்னை தேடக்கூடியவர்கிட்ட நீ மரியாதையை போய் சேர்ந்து, இல்லைன்னா அல்லாம செஞ்சு. அப்ப துனியாவுக்கு ரெண்டு விதமான உத்தரவுகள். அப்ப சர்க்கார் இப்ப காசியம் பின்னால ஓடி வருவதுன்னு சொன்னாங்க, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த ஒரு விவாதத்தை பார்த்து, ஏன்னா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு கூட அல்லாஹ் விட்டு துனியா பக்கம் திருமணமா நமக்கு தெரியல. ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது அல்லாஹ்வை அவங்க கீழே இறக்கி வச்ச மாதிரி தெரியும். தங்களுடைய கல்வை அரசாக்கி வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் தஆலா ஹதீஸ்படி, சதா அல்லாஹ்வுல வச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால கட்டாயம் துனியா அவங்க பக்கம் போகத்தான் செய்யும். ஏன்னா குத்துபு நாயகத்துடைய ஹயாத்திலையும் அவங்களுடைய கடைசி பகுதியில தங்க வெள்ளியை அவங்க காலடியில் வந்து சேர்ந்துச்சுட்டாங்க. அவுலியாக்கள் எல்லாம் கடைசி வரைக்கும் பரதேசிகளாக இருந்தாங்க. குத்துபு நாயகம் சொல்றா, அல் ஆரிஃபு ஃபி துன்யா மலிக்கும் வ ஃபில் ஆখিরা மலிக். ஃபத்துர் ரப்பானில வருது, ஆரிஃப் வந்து துனியாவிலேயும் அரசனா இருப்பான், ஆখিরাத்திலேயும் அரசனா இருப்பான். நீங்க நினைக்கிறீங்க ஆரிஃப்னா அவங்க ஒட்டு போட்டு சட்டை போட்டுக்கணும், கருவையில திங்கணும், அவங்க காலுக்கு செருப்பு இருக்கக்கூடாது. ஜனங்க இவங்க ஆரிஃப் இல்லாம, ஆரிஃப் இல்லாம அப்பாஸ் இருக்காரு, அவரெல்லாம் நடந்து போகணும். அப்ப நம்ம ஆரிஃப் அல்லாஹ் அறிந்தவர்கள் சொன்னா, அவங்க பரதேசியா இருப்பாங்க, ஓட்டாண்டியா இருப்பாங்க, ஷாகல தான் துணி சுத்திட்டு வந்து சூட் கேஸ் கூட இருக்காது. இப்படி ஒரு தசவூர் நமக்கு தப்பா வந்துச்சு. குத்துபு நாயகம் சொல்றாங்க, வாழ்வு அவங்களுக்கு தானே, துனியா மலிக்கும் ஃபில் ஆখিরা மலிக், அவங்க ரெண்டு இடத்துல அரசர்களாக இருப்பாங்க. அதனால நண்பர்களே, அந்த குத்துபு நாயகத்தை சொல்ல நம்ம சர்க்காருடைய தர்பார்ல நம்ம பிரத்யட்சமா பார்ப்போம். நம்ம வாழ்நாளெல்லாம் சம்பாதிச்சு சாதிக்க முடியாத ஒன்று சாதிச்சு வச்சிருக்கோம். என்ன சகோதரர்களே, ஷேக் கொடுத்த திட்டப்படிக்கு 81 கொடுத்த திட்டப்படிக்கு 7 சகோதரர்கள் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் இதுவரையும் ஒரு வீடு கட்ட முடியல. ஒரு வீடு கட்டி முடிக்க சகோதரர்கள் சொன்னா முடியல. சர்க்கார் 37 லட்சத்துல 2 வருஷம் போயிட்டு வரதுக்குள்ள 3 கட்டணம் புதுசா இருக்கு. அப்ப நல்லா தெரியுது, அல்லாஹு தாலாவை அல்லாஹுக்கு ஐக்கியப்பட்டு அவனிடத்துல வாங்கி வேலை செஞ்சு கொள்ளக்கூடிய வாழ்க்கை லேசு. அதாவது அவர்களுக்கு அல்லாஹு தாலா சிரமம் இல்லை, அவங்களுக்கு கவலை வர்றதுக்கு முன்னாலே அல்லாஹ் கொடுத்துடுறாங்க. இன்னும் சொல்ல போனா, எந்த மனிதன் முற்றிலும் அல்லாஹ்வை நம்பி வாழ்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அட்வான்ஸாகவும் கொடுத்துறான். அதாவது அவர்களுக்கு அந்த கவலை வர்றதுக்கு முன்னாலே கொடுத்துறான் அல்லாஹ். ஏன்னு கேட்டா, அந்த கவலை வந்து எங்க அவர்களுடைய சிந்தனை தன்னை விட்டு வேற பக்கம் திரும்புமோங்கிறதுக்காக அவங்க தேவைக்கு முன்னாலே அல்லாஹ் கொடுத்துறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் செய்யற ஃபضل. அதுலயும் ஒரு தஃப்சீர் நான் பார்த்தேன், வமன் ஆரவ அன் திக்ரி அன் முத்தஅல்லகாத் ज़ात और सिफात होता है, अन जहां भी आता है मुतअल्लिकात ज़ात और सिफात होता है. அது ஹக் தஆலாவோட ज़ात சிஃபாத் தான் முத்தஅல்லிகா. அப்ப அன் திக்ரிங்கிற இடத்துல அவங்க எழுதுறா, அன் ज़ाती வ வஸ்ஃபின்னு எழுதிட்டா. அதாவது யாரு என்னுடைய சிஃபாத்துகளையும் என்னுடைய சிஃபாத்துகளுடைய திக்ரையும் ज़ातுடைய திக்ரையும் புறக்கணிச்சாலும் அவனுடைய வாழ்க்கையை நான் நெருக்கடியாக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான்.
மற்றபடி திக்ரே இஸ்மி அல்லாஹ்வுடைய திருநாமத்தை சொல்லக்கூடியவர்கள், அல்லாஹ் தஆலாவுடைய அஃஆல்களை நோட்டமிடக்கூடியவர்கள், அவர்கள் அதை விட்டுவிட்டாங்க. அந்த விட்டுவிட்டாங்க, அதை நெருக்கடி ஆக்கிறேன்னு சொல்லி என் ஜாத்தையும் சிஃபாத்தையும் புறக்கணிக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியத்தை மைஷத்தை நான் நெருக்கடி ஆக்கி விடுவேன். அப்ப துனியாவுல ஜீவியத்தை நெருக்கடி ஆக்குவேன், ஆகிரத்தை என்ன செய்வேன்? மறுமையில வநஹ்ஷுரு யௌமல் கியாமத்தி ஆமா, கியாமத்தில் அவனை எழுப்பும் பொழுது குருடனாகவும் எழுப்பும். கால ரப்பி லிமா ஹஷரதனி ஆமா வகத் குன்து பஸீரா. துனியாவுல நான் பார்வையாளனா இருந்தேன், பார்வை பிச்சை கொடுத்து வந்து எல்லாம் இப்ப குருடனா எழுப்பி இருக்கிறீ. ஆச்சரியப்பட்டு கேட்பான். அப்ப உன்னிடத்துல என்னுடைய திருஷ்டாந்தரங்கள் வந்துச்சு, அத்தாட்சிகள் வந்துச்சு, அதெல்லாம் புறக்கணிச்சு மறந்து அறவே என் பக்கம் கவனம் செலுத்தாம துனியாவில் மூழ்கி போயிருந்து. நீ எப்படி துனியாவில் என்ன மறக்கடிச்சு, என்ன மறந்து வாழ்ந்து, அந்த விதமாக நீங்க மறக்கடிக்கப்பட்டு போயிட்டு அன்பர்களே. அப்ப அல்லாஹு தஆலாவுடைய ஜாத் சிஃபாத்துடைய தரஜாவுல திக்ர புறக்கணிக்கக்கூடியவர்கள் அல்ல. துனியாவிலையும் வாழ்க்கையில நெருக்கடி வைப்பேன், ஆகிரத்திலையும் நான் உங்களை குருடனா எழுப்பேன்னு சொன்னா இதை விட கடுமையான பயங்கரமான ஒரு எச்சரிக்கை நமக்கு இது ஒன்றே போதுமா? இதை விட கடுமையான எச்சரிக்கை தேவை. ஏன்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆகிரத்தின் மேல ஈமான் மூமினான். இரண்டாவது, துனியாவுடைய வாழ்க்கையில நாம சுகமா வாழணுங்கிற ஆசை நமக்கு இருக்கத்தான். ஒரு நிம்மதியா இருக்கும். அதாவது பிச்சை வாங்குற நிலை வரக்கூடாது, கடன் கேட்கிற நிலை வரக்கூடாது, நம்ம கெட்டு போற சட்டி தூக்குற நிலை வரக்கூடாது. நம்ம சந்தோஷமாக மக்களுக்கு மத்தியில தலை குனிஞ்சு போற மாதிரி இல்லாம தலை நிமிர்ந்து கண்ணியமா வாழணும். வாழ்க்கையில ஒரு பரக்கத்து இருக்கணும். பட்டி பசியா கிடந்தோம், துணி இல்லை, அது இல்லை, அந்த நிலை இல்லாம இருக்கணும். ஒவ்வொரு கல்விலையும் அந்த ஆசை இருக்கா இல்லைங்களா? இருக்கு. இப்ப இந்த ஆசைக்கு அல்லாஹ் தஆலா வழி என்ன சொன்னார்? நீ என்னுடைய ஞாபகத்துல இரு, சதா என்னுடைய ஞாபகத்துல நீ இருக்க கற்றுக்கொள். அப்ப கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு தேவையான வஸ்துக்களை சிரமம் இல்லாம நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நல்லா அழகாக்கி வைப்பேன். ஆனா நாமும் அல்லாஹ்வை மறந்து துனியாவை தேடுறதுன்னு பக்கம் தான் கவனம் போறோம். அப்ப என்ன தெரியுது? நாம இந்த துனியா நம்மளுடைய உழைப்புக்கு தக்கபடி கிடைச்சிடும், நாம உழைச்ச அளவு கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய முயற்சினால் ஆலிம் சார் ரொம்ப அழகா தவக்குல் அலல் மால்னு சொல்லும்போது அதுக்கு அழகான விளக்க சொன்னா, என் முயற்சியை கொண்டு, என் அறிவு திறமையை கொண்டு, என் சாமர்த்தியத்தை கொண்டு, என் புத்திசாலித்தனத்தை கொண்டு தான் இது கிடைச்சிச்சு நினைக்கிறேன். அப்ப அந்த மாதிரி நினைப்பு வர்றதுனால தானே மனுஷன் அல்லாஹ்வை மறக்க வேண்டிய நிர்பந்தம் வருது. உதாரணமாக இப்ப ஹக்தாலா பொருள் தேட போங்கோ என்ன மறந்துருங்கன்னு சொல்லவே இல்லை. ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டா வாங்க, இதான் நூதி அல்லி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸௌ இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ருக்கு விரைந்து வாங்க. ஃபைதா குதியத்தி ஸலாத், தொழுகையை முடிச்சிட்டீங்க, ஃபந்தஷிரு ஃபில் அர்தி, பூமியில நாலா பக்கம் செதறி போங்க, வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்க. நீங்க என்ன தொழில் செய்றீங்க செய்து சம்பாதிக்க பொருளிட்டுங்க என்று சொல்லி அல்லாஹ். ஆனால் உங்களுக்கு சிரமம் இல்லாம உங்களுக்கு வஸ்துக்களை உங்களுக்கு முசக்கராக்கி உங்க இடத்துல கொண்டாந்து சேர்க்கிற சிரமம் இல்லாம உங்களுக்கு கொடுக்கிறவன் யார்? அல்லாஹ். அவனை மறந்து உங்க சாமர்த்தியம் நினைச்சு நீங்க ஈடுபடுறாதீங்க. சொல்ற பாயிண்ட் விளங்குதுங்களா? சமதுக்காக செங்கலப்படி சொல்ற நீங்க போகும்போது தொழில் செய்யுங்கிறது அல்லாஹ் அனுப்புறான். நம்ம பள்ளியில இருந்து அனுமதி கொடுத்து அனுப்புறாங்க. பள்ளியாசிலே உட்கார்ந்து அசர் வரைக்கும் ஒரு பல சரி தொழுதுட்டு போங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷம் போங்க, நல்ல தொழில் துறைகளில் ஈடுபடுங்க, சம்பாதிங்க, காசு படுங்க, சம்பாதிங்கன்னு சொன்ன ரப்பு கூட என்ன சேர்த்து விட்டாங்க? வதுகுருல்லாஹ கஸீரா. அப்ப நீங்க பள்ளிவாசல் விட்டு வெளியில போய் தொழில் துறைகளில் ஈடுபடும் பொழுதும் பொருள் தேடும் பொழுதும் என்ன மறந்துடாதீங்கன்னு சொல்லலாம். காரணம் என்ன? உங்களுடைய உழைப்பு ஒண்ணு தேவையா இருந்தாலும் உங்களுடைய உழைப்பின் போது நீங்க என்ன மறந்து உங்க உழைப்புனால தான் கிடைக்குதுங்கிற அந்த எண்ணம் வந்தால் அது சீர்காயிடுது. அதனால உங்க பேர்ல வருத்தப்பட்டு நான் உங்களுக்கு கொடுக்குற வஸ்துக்களை சல்லிசா கொடுக்க மாட்டேன். உங்களை ரொம்ப சிரமப்பட வச்சு, கவலைப்பட வச்சு, சஞ்சலப்பட்டு மாட்டி வதக்கி பின்னால கொடுப்பேன். அப்படி இல்லாம நீங்க என்னுடைய திக்ர்ல இருந்தா சல்லிசாக கிடைக்கும். அன்பர்கள் தொழுது வெளியில போகும்போது பொருள் தேடுது, வப்தகும் மின் ஃபضலில்லாஹ் வஸ்குருல்லாஹ கஸீரா. அங்கே என்ன திக்ர் செய்யுங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன மறந்துருங்க, பொருள் தேடுற வரைக்கும் என்ன மறந்துருங்க. ஏன்னா அது பொருள் தேடுற நேரம் என்ன செய்யணும், ரெண்டு வேலை செய்ய முடியாது என்று சொல்ல இல்லை. அங்கே ஏன் திக்ர்ல ஞாபகம் வைக்க, ஏன் என்னுடைய திக்ரை கொண்டு உங்களுக்கு அல்லாஹு தஆலா திக்ர்ல ஃபலாஹ் வச்சுட்டாங்க, ஈடேற்ற அதுல வச்சுட்டாங்க. திக்ர்ல தான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையினுடைய இன்பத்தை, வாழ்க்கையினுடைய இனிமையை அமைச்சு வச்சு விட்டான். அதனால அல்லாஹ்வை மறக்கிறது ஒரு பதனசியம். அது நம்மளுடைய துரதிர்ஷ்டம் தான் சொல்லணும். ஹத்தாக்கே எதிரிகளை எதிர்த்து அம்பு பாயக்கூடிய இடங்கள்ல, கழுத்தா இருக்கிற இடத்துல, எதிரிகளால் வெட்டப்படக்கூடிய இடத்துல அல்லாஹ் தஆலா ஃபைதா லகீதும் ஃபியதன் ஃபஸ்புத் வஸ்குருல்லாஹ கஸீரா. உங்களை எதிரிகள் எதிர்த்தால் நீங்கள் புறங்காட்டி ஓடாம, புதுமுறை காட்டாம தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள்.
நெல்லுங்கன்னு சொன்ன ரப்பு அப்படி நிற்கும் பொழுது உங்களுடைய உடல் வலிமையும் உங்களுடைய ஆயுத பலத்தையும் உங்களுடைய படை பலத்தையும் மட்டும் சிந்தனையில கொள்ளாம அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிருங்க, அல்லாஹ்வுடைய ஞாபகத்துல இருக்கு. அப்ப ஒவ்வொரு இடத்துலயுமே அல்லாஹ் தன்னுடைய திக்ரை வலியுறுத்துறது கொண்டு என்ன தெரியுது, அல்லாஹ்வை கொண்டு தான் உங்களுடைய வாழ்வு இருக்கு, அல்லாஹ்வை கொண்டு தான் உங்களுடைய காரியங்கள் இருக்குங்கிற உணர்வு வச்சு நீங்க செயல்படுங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தியாவசியங்களை நான் லேசா உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன், சிரமம் இல்லாமல் அல்லாஹ்க்கி தருவோம். அத்தாங்க ஆரிஃபினுடைய வாழ்க்கையை பார்த்தா நமக்கு நம்ம அனுபவிக்க இல்லையே தவிர அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. அப்துல் சமது மௌலானா தன்னுடைய பயான்ல ரொம்ப அழகான ஒரு வஸ்து நம்ம சிந்தனை கொண்டு வந்தார். நாகூர் வள்ளல் பாதுஷா நாயகம் இன்றைக்கு அகில உலகத்துல யாரோ ஒருவருடைய பேரால இன்னைக்கு 600 குடும்பங்கள் உழைப்பில்லாம சாப்பிடுதுன்னு சொன்னா அது பாதுஷா நாயகத்துடைய பரம்பரை தான் சொன்னாங்க. அப்ப அவங்களுடைய ஈமான் எவ்வளவு உயர்ந்த ஈமானா இருந்தா அவங்களுடைய பிச்சை 400 வருஷமாக அவங்களுடைய பேராலே ரிஸ்க் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு ஈமானுக்காக அல்ல, அவங்க கியாமத் நாள் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு ரிஸ்க் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்மளுடைய ஈமான நாம கவியா ஈமான பலப்படும். அல்லாஹ் கொடுக்கிறவ காத்துக்கிட்டு அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அடியான் இந்த துனியாவை வசப்படுத்துறது என்ன கொண்டு வசப்படுத்த பார்க்கிறான், தன் முயற்சியை கொண்டு வசப்படுத்த பார்க்கிறான். இது அல்லாஹ் பார்க்கிறான். யார் அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாம தன் முயற்சியை கொண்டு வசப்படுத்த பார்ப்பான் அவனுக்கு துனியா சீக்கிரமாக வசப்படும். எந்த காரியம் நீங்க ஒரு சின்ன வீடு கட்டினாலும் சரி, நீங்க ஒரு கிளறி வச்சாலும் சரி, உங்களுடைய காரியத்தில் ஆரம்பமாக அல்லாஹ்வை சேர்த்துக்கணும். பிஸ்மில்லா சொல்றதுக்கு பரக்கத்து, பிஸ்மில்லாவுடைய காரணமே அது நம்ம அல்லாஹ்வை சேர்த்துக்கிறோம். இந்த காரியத்தை நாமளாக சாதிக்க முடியாது, அல்லாஹ்வை சேர்த்துக்கிறது. அல்லாஹ் அவருடைய தயவு கொண்டுதான் இந்த காரியம் ஆகணும். நீ இல்லாம இதை நான் சாதிக்க முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய திக்ர் வந்துருச்சு, அவனுக்கு இடைவிடாது அல்லாஹ்வுடைய தயவு நாடிக்கிட்டே இருப்பான். அப்போ இப்படி சதா தன்னுடைய உதவி ஒத்தாசைகளை நாடிக்கொண்டே இருக்கக்கூடிய அடியான் எல்லாம் கைவிட மாட்டான். அவனுடைய இந்த காரியம் மக்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அது சல்லிசாக முடிஞ்சிடும். இன்னொரு மனிதன் இதுக்கும் அல்லாஹ்வுக்கு என்ன சம்பந்தங்க, நாம உழைச்சு செஞ்சுக்கிட்டு தான் நாம கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு தான் சாதிக்கான். அவனுடைய காரியங்கள் தடைப்படுது, வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டு போது காரியம் முடிய மாட்டேங்குது. அவனை பார்த்து ஆச்சரியப்படுறான், நான் இவ்வளவு உழைக்கிற போறேன் வர்றேன், நீ உழைச்சே ஆனால் உனக்கு இதை லேசாக்கி வைக்கக்கூடிய இந்த உழைக்க உனக்கு சக்தி கொடுத்த அவனல்லால் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாதுங்கிற ஈமான கைவிட்டு நண்பர்கள். 2 வஸ்துவும் தேவை நிச்சயமா. ஹரக்கத்துமே பரக்கத்தை எடுத்து சொல்லுவாங்க பெரிய, நீ ஹரக்கத்தை செய்ய ஏதாவது செய், மின்க ஆரம்பிக்கிறது உன் செயலா இருக்கணும், வல்லித்துமா மினல்லா முடிக்கிறது அல்லாஹ்வுடைய வரத்தால். ஆனா உன்னுடைய ஹரக்காத் அல்லாஹ் பார்க்கல, ஏதோ கைய கால ஆட்டு. தவக்குல் மஹல் அஸ்பாப், தவக்குல் பிலா அஸ்பாப், அந்த தர்க்கே அஸ்பாப் ரெண்டு, பிலா வாசிதா பில் வாசிதான்னு சொன்னாங்க அவங்களுடைய பாஷை. தவக்குல் பிலா வாசிதா ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. ஏன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழி படிக்கு, லவ் தவக்கல்தும் ஹக்க தவக்குலிஹி லருஸிக்தும் கமா யுர்ஸகு தயர். நீங்க அல்லாஹ்வின் பேரில் பரஞ்சாட்ட வேண்டிய அந்த முறைப்படி அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை விளங்கி அவனுடைய அந்தஸ்துக்கு தக்க முறையில் தவக்கலுடைய உச்சகட்டப்படி நீங்க தவக்கல் செஞ்சா பக்கிஷாரங்களுக்கு உணவளிப்பது போல அல்லாஹ் உங்களுக்கு உணவளிப்பான். அந்த ஹதீஸுடைய மறுபகுதி அரபி வாசகர் யாபத்து, ஆனா அதுக்கு தர்ஜுமா யாபத்து. ஹதீஸ் இதோட முடிஞ்சு போகுது. கமா யுர்ஸகு தயர் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த பக்கிஷாரங்கள் காலையில் தங்களுடைய கூட்டை விட்டும் வெறும் வயிறுடனே பசித்த வயிறுடனே தான் வெளியேறுது, மாலையில் வயிறு நிறைந்து தங்களுடைய அந்த குடில்கள் தங்களுடைய அந்த கூடுகளுக்கு திரும்புது. அப்ப அதை சூஃபியாக்கள் அந்த ஹதீஸுக்கு தஃப்சீர் செய்யும் பொழுது அந்த கூட்டை விட்டு வெளியில போனதும் வந்ததும் ஒரு உழைப்பு தான் சொல்றாங்க. அப்ப அதுவும் ஒரு வாசித்தா தான் எழுதிட்டான், அதுவும் ஒரு வாசித்தா. கட்டாயம் கூட்டுல இருந்து வெளியில போச்சு, திரும்பி வெளியில வந்துச்சு. அப்ப அந்த ஹதீஸ்லயே இஷாரா என்ன இருக்கு, நீ எந்த அளவுக்கு ஹக்கு தாலா மேல பரிபூர்ணமாக பரம் சாட்டி இருந்தாலும் அதற்காக வேண்டி இப்போ அவங்க ஜாயிஸ் இல்லாத முறையில் ஒரு மனுஷன் காட்டுல போய் கிடந்தான்னு சொன்னாங்க, அந்த மாதிரி போய் கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க நிம்மதியா வீட்டுக்குள்ளால இருக்கு, உங்களுடைய தொழுகை இபாதத்துகளை நீங்க செஞ்சு கொண்டு இருக்க, அது ஒரு ஹரகத்தான். ஆனா நீங்க யார் இடத்துல கேட்காம பரிபூர்ணமா ரப்புடைய ஜாத்துல யகீன் வச்சிருக்கோம், கட்டாயமாக அல்லாஹ் தஆலா அனுப்பும். ஆனா வீட்டுக்கு கதவை தாளிடக்கூடாது, ஹாசிலுக்கெல்லாம் சாய கொடுங்க, எல்லாத்தையும் கையை கால ஆட்டிதான் ஆட்டாம இருக்க முடியாது. தட்டையில சோறு இருந்தாலும் கையால தான் ஆளணும். நீ கையாலே ஆளணும், உன் பெத்த தாய் வாயில வச்சாலும் நீ மெண்டுதான் ஆகணும். முழுங்குற வேலையாச்சும் நீ செஞ்சுதான் ஆகணும். நீ எல்லாமே அல்லாஹ் செய்வான், நம்ம சும்மா இருக்கலாம்னா முடியாது. அதனால ஏதோ சில அல்லாஹ் தஆலா சிலரைக்கான சிலருடைய உழைப்புகளை குறைச்சது ஆடுறது. அத்தாங்க சூஃபியாக்கள் விளக்கம் எழுதுறாங்க, இது நம்மளுடைய கமால சேர்ந்தது, இது அல்லாவா பிறக்கிக்கிறான்னு எழுதிருக்கு.